இப்போ எனக்கு தோல்வின்றது என் லைஃப்ல ஒன்று இருக்கிறத வச்சுப்போம். அந்த தோல்வி எனக்கு வேணான்றதுக்காக தான் வெற்றிக்கு ஆசைப்படுறேன். அப்போ மனிதனுடைய வெற்றியை பத்தி எனக்கு தெரியாது. இறைவன் படைப்புல தோல்வின்னு ஒண்ணு கிடையாது. வெற்றி நிச்சயம் வேத சக்தி. உன் ஆய்க்கும் ஏஐக்கும் சம்பந்தம் இருக்கா? உங்க வீட்டு பாத்ரூம், உங்க வீட்டு பெட்ரூம், உங்க வீட்டு கிச்சன், இது மூணுத்தை யார் வந்து சுத்தம் செய்யணும்? முதல்ல அதை சுத்தம் செய்யுங்க. அதுக்கே எஃபர்ட் எடுக்காத உங்களுக்கு கடவுள் தூக்கலையில சாப்பிட்டு கீழே கருப்பாம்பூச்சி, மேல வந்து ஸ்பைடரு, என்ன பண்றதுன்னு தெரியல. நேத்து சாப்பிட்டு நிம்மதியா தட்டுல டைனிங் டேபிள் வச்சு போனா ஒரே இரும்பாம. எதெல்லாம் உன்னால சுத்தம் படுத்தி வச்சுக்க முடியுமோ அதெல்லாம் நீ செய்யும் போதே உன் வாழ்க்கையில நீ கேட்காத அளவுக்கு சொத்தும் சுகமும் வந்து சேரும். 100% சார். இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா ஒரு குருஜி வந்தார், ஏதாவது இப்ப வரைக்கும் கடவுளை பத்தி பேசினார்? சத்தியமா கிடையாது. நல்ல சாஸ்திரப்படி வாழ்ந்த மனிதனுக்கு தான் தெரியும். நீ ஆச்சாரமா இருக்கிறதும் அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறதும் உனக்காக கிடையாது. மனிதனை படைத்த இறைவன் அவனை உணரும்படி மனிதனை மட்டுமே படைச்சான். நீ இறைவனுக்கு நீ எவ்வளவு பூஜை பண்ணாலும் எவ்வளவு நல்லது பண்ணாலும் நிஜம். இந்த நிஜம் நீங்க ஒத்துக்க டைம் எடுத்துக்கலாம். இப்ப நீ நம்புறதெல்லாம் கடவுளான்னு எனக்கு தெரியாது. கடவுளை நம்பணும், அதை நம்ம பார்ப்போம். அதனால யார் எந்த மதமா இருந்தாலும், எங்க அப்பாவுக்கு பிறந்த எல்லாருமே அவரோட பிள்ளைங்கன்னு சொல்லும் போது, இந்த உலகத்தை படைச்ச இறைவன் யார் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் எல்லாரும் எங்க அப்பா ஈசன் படைச்ச பசங்க தான். ஸோ அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், இல்ல மதமே இல்லைன்னு சொல்லட்டும், எல்லாரும் எனக்கு அண்ணன் தம்பி தான், அக்கா தங்கச்சி தான். எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் கோர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஒன்றே குலமும். இந்த மாதிரிலாம் சொல்வீங்கன்னு தான் நான் சொன்னேன். கருப்பாம்பூச்சி உங்க வீட்டுல பூந்துருக்கா? உனக்கு நடக்காது கிடைக்காதுன்னு சொன்னாலும் இறைவன் என் கூட இருக்கும் போது எனக்கு நடக்கும்ன்ற ஒரு புரிதல் உனக்கு வந்துருச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆளு. எப்ப உனக்கு ஞானம் இல்லையோ 10 பேர் செய்யறது உண்மையா இருக்குமோ நீயே நம்பிடுவ. போல செய்தல் தான் உன் முதல் சாபம். போல செய்தல் தான் உன் முதல் சாபம். ஆனா ஞானம் வந்து உன் இறைவன் செய்யறான், உன்னை ஆளச் செய்தல் தான் என் முதல் கடமை. ஏற்கூட்டி சீர் செய்து உழுத நலம் ஒன்றே உழுதோருக்கு உழைத்த பின்னே உயர்வு தரும். திறன்பட திட்டமிட்டு செயல் செய்யும் முன்னே ஈசனை தொழுத மலம் ஒன்றே வாழ்வில் வெற்றி பெறும். விவேகானந்தரும் சாய்பாபாவும் ஜோசியத்தை நம்புறவன் வீணா போவன் எழுதிய வச்சிட்டாரு. அவரோட டீச்சிங் ஒருத்தம் கூட பேச மாட்டான். அதெல்லாம் நீங்க தோக்கடிக்கிற மாதிரி சாய்பாபா ஜோதிட நிலையம். தப்பெல்லாம் சரி மாதிரி பேசுற இந்த உலகத்துல நீங்க 4 பேரை சரியா வாழ்றதுக்கும் உலகத்தை திருத்துறதுக்கும் வரல. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் சிறப்பான உலகமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இந்த உலகம் சிறப்பா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இறைவன் இருக்கும்போது நீ இந்த உலகத்துல சிறப்பா வாழலாம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஐயா, நான் சிறப்பா வாழ்றதுக்கு எதெல்லாம் அவாய்ட் பண்ணும்? தீவினை அகற்று, பேதமை